அது ஒரு அழகிய ரயில் பயணம். அந்த ரயில் வண்டியிலே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள். ஒரு அப்பாவும் மகனும், அதனைத் தொடர்ந்து அந்த பெட்டியில் மற்றவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவியும் இருக்கிறார்கள். ரயில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மகன் சின்ன பையன் அப்பாவை பார்த்து, அப்பா அந்த மரங்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த வானத்தை பாருங்கள் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்பாவினிடத்தில் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு விதமான மகிழ்ச்சியை அவன் முகத்தில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொன்றாக அப்பாவும் பொறுமை இழக்காமல், கோபப்படாமல் அவன் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறான். இதை ரொம்ப நேரம் கவனித்து கொண்டிருந்த அந்த கணவன் மனைவி இருவரும் அப்பாவை பார்த்து திட்டுகிறார்கள். என்னையா பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிற, அமைச்சாமல் எதை கேட்டுக்கிட்டே வர்றான், ரொம்ப நேரம் நீ எது பசாமல் சொல்லிக்கிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி திட்டுகிறார். இப்பொழுது அப்பா சொன்னார், அது ஒன்றுமில்லை, என்னுடைய மகனுக்கு இன்றுதான் கண் பார்வை கிடைத்திருக்கிறது. அவன் இந்த உலகத்தை முதலாக பார்க்கிறான். அந்த பார்த்ததிலே அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் என்று சொன்னவுடன் எல்லோருமே வியந்து போனார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, கண்தான் உடலுக்கு விளக்கு. இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய சாரம்சம் இந்த கண்கள் தான் உடலுக்கு விளக்கு என்று அழகாக ஆண்டவர் பதிவு செய்கின்றார். நிறைய விஷயங்களை கண்களை கொண்டு பார்க்கிறோம். இந்த கண்கள் எப்படி இந்த உலகத்திலே பயணம் செய்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த கண்கள் தான் எல்லா பாவத்திற்கும் முழு முதற் காரணமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எல்லாம் எடுத்து பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் பல பேர் மொபைலே பார்த்து கொண்டே இருப்போம். இந்த கண்களை மூடிவிட்டால் பாவமும் குறைந்து விடும் என்று ஒருவர் என்னிடத்தில் சொன்னார். அது யதார்த்தமான உண்மைதான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்தான் உடலுக்கு விளக்கு. இந்த கண்களை வைத்து எப்படி பார்க்க போகிறோம், இந்த கண்களை யார் மேல் பதிய வைக்க போகிறோம், அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற அழகான செய்தி. எனவே நம் கண்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். இந்த கண்களினால் விவிலியத்திலே நிறைய பேர் வாழ்வடைந்தார்கள். நாமும் வாழ்வடைய தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.